ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வாட்டர்மெலன் ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாதாம் பிசினை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தர்பூசணி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை சின்ன சின்னதா கட் பண்ணி சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க கம்ப்ளீட்டா அரைச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதை நல்லா கிரஷ் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிற போறோம். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா சால்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சு எடுத்த பின்னாடி நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் இல்லனா ரோஸ் மில்க் மிக்ஸ் ஆட் பண்றதுனா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பாதாம் பீசன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆயிரும்.